இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். சங்கீதம் 18:32. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்றால், அந்த சங்கீதத்தின் மேல ஒரு தலைப்பு இருக்கும் பாருங்க. சவுலும், வாசிங்க சிஸ்டர், அதே 18ஆம் அதிகாரம் மேல எந்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. The day he was delivered, அவன் விடுவிக்கப்பட்ட அதே நாள்ல சத்ருவின் கையிலிருந்தும் சவுலின் கையிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட அந்த நாள், கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இந்த பிரச்சனை அவன் வாழ்க்கையில் நீடித்தது. 7-8 years அரவுண்ட். அவன் வாழ்க்கை 22 வயசு இருக்கும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு குருவியை வேட்டையாடுவது போல ஒரு அரசர் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோ பாடுபடுத்துறத பார்க்கிறோம். உயிருக்காக ஒவ்வொரு நாளும் ஓட்டம். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது உயிரோடு எந்திரிப்போமான்னு நிச்சயம் கிடையாது. ஒவ்வொரு நாளை கடப்போம் என்று நிச்சயம் கிடையாது. நாளைக்கு உயிரோடு இருப்போம் என்பதற்கு அடுத்த நிமிஷம் யார் வருவா என்ற ஒரு பயம், ஒரு திகில். அவன் வாழ்க்கையில அவ்வளோ புயல்கள். அந்த 7 வருஷம் 8 வருஷம் அந்த புயல் ஓஞ்ச பிறகு அவன் ஒரு முடிவுக்கு என்ன சொல்றானா, என்னை பலத்தினால் என்னை என்ன பண்ணினார், இடை கட்டி. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னை பலவீனப்படுத்தல, இந்த 7-8 வருஷம் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற ஒரு காலமாய் வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பீரியட் உங்களை பலவீனப்படுத்தாது. நீங்க நினைச்சிட்டு சில காரியங்கள் தான் ரொம்ப பிரச்சனைகள் உங்களை ரொம்ப பிரச்சனைப்படுத்து நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க உணர்வீங்க, இந்த பிரச்சனை இருந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி வந்தது. இந்த பாடுகூடாய் போனதுனால தான் உங்களுக்கு ஆண்டவரை குறித்து இன்னும் ஒரு வெளிப்பாடு வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதி, வொர்ஷிப்ல நம்ம பாடுவன், நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். ஆமென். அந்த சரணம், போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்த. எத்தனை முறை அவன் தன்னைத்தானே பார்த்து, ஆத்மா ஏன் கலங்குறாய் என்று சொல்லி தன்னைத்தானே பார்த்து புலம்பின நாட்கள் உண்டு. ஆனா அந்த பிரச்சனை முடிவு காலத்தில் அவன் சொல்றான், கர்த்தர் என்னை என்ன பண்ணினார், பலத்தினால் இடை கட்டி. ப்ராப்ளம் இஸ் நாட் டு பிரேக் யூ, டு மேக் யூ. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உலகத்தாருக்கு பிரச்சனை வந்தா உடைஞ்சு உழுவாங்க, தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா எழும்பி நிற்பாங்க, உருவாக்கப்பட்டு நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த தாவீது அதனாலதான் சொல்றான், இந்த பிரச்சனை வந்ததுனால தான் அடுத்த அந்த வசனத்துக்கு தொடர்ச்சியா வாசிக்க போறோம். 18ஆம் அதிகாரம் தொடர்ச்சியா வாசிக்க போறோம். அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போல, கால்களை மான்கள் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பாத்தீங்கன்னா அவன் சொல்றாரு, இந்த பிரச்சனைகள் வந்ததுனால பாத்தீங்கன்னா 3 விதத்துல கர்த்தர் அவனை பலப்படுத்தினத. ஃபர்ஸ்ட், பிசிக்கலா he was strengthened. சரீரத்துல ஒரு பலனை பெற்றுக்கொண்டான். இந்த 7-8 ஆண்டுகள் அவன் ஓடுனானே பாருங்க,
நம்ம தான் எதுக்கு ஓடுறோம்? இப்போ அத்லெட்ஸ் தான் எதுக்கு ஓடுறாங்க? ஏதாச்சும் வெற்றி பெறணும்னு ஓடுறாங்க. அவன் ஜீவனுக்காக ஓடினான். 7 வருஷம் ஓடி 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 அவன் கால் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? மான் காலை போல ஆயிடுச்சு. நடந்தது நன்மைக்கா? பிசிக்கலா அவனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஏன்னா அவனை ராஜாவா மாத்தணும். அவனை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. அப்படியே சோம்பியா சொங்கலா உட்கார்ந்து இருக்க கூடாது. அவன் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும். பாருங்க, 7-8 வருஷம் அவனை காட்டுல ஓட வச்சாரு. ஏன் தெரியுமா? அவன் கால்கள் மான்கள் கால போனான். 34 வாசிங்க சிஸ்டர். வெண்கல வில்லும் என் புயங்களால், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அப்பனா அவரே சொல்றாரு, என்னைய பிசிக்கலா என்ன பண்ணாரு? என்னைய ஸ்ட்ரென்தன் பண்றது. அவன் சொல்றான், வெண்கல வில்லா இருந்தாலும் நான் வளைச்சிருவேன். ஏன்னா காட்டுல அப்படி எனக்கு ஒரு பயிற்சி, அவ்வளோ ட்ரைனிங். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, அவனுக்கு வீடு இருந்துச்சு, குகைக்குள்ள போய் இருக்கணும். மழையோ வெயிலோ இருளோ உஷ்ணமோ எல்லாத்துக்கும் அவன் பாடி என்ன பண்ணணும்? சூட் ஆகணும். அதனால அவன் சரீரத்தில் அவன் 7-8 வருஷம் பலனை. என்ன தண்ணி கிடைக்குதோ அதான் குடிக்கும். அவங்க சுடு தண்ணி தான் கிடைக்காதுங்க. சுடு தண்ணி கிடைக்குமா? அங்கே சுடுதண்ணி வைக்கிறக்குள்ளேயும் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிருவாங்க. தண்ணி ஆத்துறக்குள்ளேயும் பிடிச்சிருவாங்க. எவ்ரி மினிட் அங்கிட்டு இங்கிட்டும் ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா யோசித்து பாருங்க, வீடு கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, சரியான தண்ணி கிடையாது, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இருக்கிறத அது எல்லாம் அவனை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவனுடைய விரல்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துச்சு. அவன் சரீரம் எந்த இதுக்கும் தாக்கு பிடிக்க முடியும். எந்த சூட்டிலையும் அவனால் தாக்கு பிடிக்க முடியும். எந்த குளிரிலும் அவனால் தாக்கு. ஹி வாஸ் பிசிக்கலி ஃபிட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன வாரம் பிரைஸ்லின் சிஸ்டர் எதை பற்றி பேசினாங்க? ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி பேசினாங்களா? இப்போ எத்தனை பேர் நான் இங்கேருந்து வாங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வரலான்னா எத்தனை பேர் வருவீங்க? இப்போ பாஸ்டர் எனக்கு முட்டி வலிக்குது. சில பேர், பாஸ்டர் அந்த வடை கடையில் எனக்கு கொஞ்சம் வடை கிடைக்குமா? கொஞ்சம் தலை சுற்றுது, ஒரு டீ குடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாதி பேர் நம்ம ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறதில்ல, ஃபிட்டாக இருக்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம சரீரம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். எசேக்கியா பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வார், சரீரம் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடைய அபிஷேகம் அப்படியே ஜாம் ஆகி போயிடுமா, அப்படி நின்று போயிடும். அபிஷேகம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7-8 வருஷத்தில் தாவீது சொல்கிற மாதிரி என்னை ஃபிசிக்கலாக அவனை ஃபிட் பண்ணார், அவனை பலப்படுத்தினார். அடுத்து அவரை ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனை பலப்படுத்தினார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்? இறுக பிடித்து கொண்டான். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கொண்டான். இந்த காலகட்டத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொண்டான். இந்த காலகட்டத்தில் எப்படி பாட்டு ஏற்றணும்னு கற்றுக்கொண்டான். எப்படி ராகம் போடணும். நிறைய பாடல்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு தாவீதின் சங்கீதம் எல்லாமே பாட்டுகள் எப்படி வந்தது? இந்த சூழ்நிலைகள்ல, அந்த பிரச்சனை இல்லை. சங்கீதம் 34, சங்கீதம் 63, அதான் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் தான் சூப்பர் பாடல். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அந்த பாடல்கள் எப்போ வந்தாலும் கஷ்டத்தின் நேரத்தில் வந்துச்சு. அதெல்லாம் சொல்றேன், சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, சில கஷ்டங்களை அனுமதிக்கிறாருன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்காக. God is strengthening you. அந்த பிரச்சனை முடிஞ்சு திருப்பி வெளியே வரும்பொழுது நீங்க வேறுபட்ட மனிதனாய் வருவீர்கள். அப்படி நோஞ்சு போய் வரமாட்டீங்க, ஓஞ்சு போய் வரமாட்டீங்க. நான் அதான் சொன்னேன், வொர்ஷிப் டைம்ல சொன்னேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவாதான் வளர்ந்தாங்க, ஆனா களிப்புள்ள you will come out with joy. பக்கத்துல சந்தோஷமா தான் வெளியே வருவீங்க. இப்ப வேணா குகைக்குள்ள இருக்கலாம், இப்ப வேணா சிங்க கெபிக்குள்ள இருக்கலாம். ஆமென்.
இப்ப வேணா சில காரியங்களை நெருக்கிட்டு இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவார். விசாலத்துக்கு கொண்டு வருமா சொல்லுவீங்க, இந்த நெருக்கத்தில் நான் இவ்வளோ கற்றுக்கொண்டேன், இந்த நெருக்கத்தில் ஆண்டவரை குறித்து நான் இன்னும் அறிந்து கொண்டேன். எதவர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது he was ஸ்பிரிச்சுவலா அதிகமாக ஆண்டவரை சார்ந்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரித்து 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 அதனால ஸ்பிரிச்சுவலா அவன் பலன் கொண்டான். நான் சொல்றேன், இந்த மாசத்துல அவரை சார்ந்து கொள்றவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த 8ஆம் மாசத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்றேன் அப்படின்ட்டு ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. அந்த 8ஆவது மாதத்தில் உங்களை சோர்வடைய பண்ணுகிறதெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. அதை நம்ம பாடணும், நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். ஆமென். உம்மையே நான் சார்ந்து கொள்வேன். அதனால் 8ஆம் மாதத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் ஒரு பலத்தை தருவார். அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அவனுடைய திறமையோ அவனுடைய பலத்தையோ அவன் சார்ந்து கொள்ளவே இல்லை. கோலியாத்தை பார்த்து கூட சொல்றான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனால் நான் இயேசுவின் சேனையில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். அதனால கோ வித் தட் அஷூரன்ஸ். நான் ஆண்டவரை சார்ந்து இந்த வருஷத்தில் நீங்கள், இந்த மாசத்தில் நீங்கள் செயல்படுங்க. 3வது காரியம், 3வது ஸ்ட்ரென்த், அந்த 7-8 வருஷத்தில் அவன் லைஃப்பில் அவன் பெற்றுக்கொண்ட 3வது பலன் என்ன தெரியுமா? emotionally he was strengthened in that difficult times. நான் ஏன் அதை திருப்பி சொல்றேன்னா, பிரச்சனைகள் உங்களை பலவீனப்படுத்தாதுங்க. அது ஆண்டவரை அனுமதிக்கிறான்னு உங்களை பலப்படுத்துவதற்காக. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா இது மூலமாக கர்த்தர் உங்களை என்ன கைகளை யுத்தத்துக்கு பலப்படுத்துகிறார். ஆமென். உங்களுடைய வெங்கல வில்லுகளை என்ன பண்ணுகிறார்? முறிப்பதற்காய் கர்த்தர் உங்களுடைய ஆம்ஸ பலப்படுத்துகிறார். அதனால் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நீங்க புஷ் பண்ணி கொண்டிருக்கிறது வேஸ்ட் கிடையாது. ஒருத்தர் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பெரிய கல் இருந்துச்சு, அப்ப பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை வச்சுக்கோ, அதை கையை வச்சு தள்ளி தள்ள 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 பிரயாஸ் டெய்லி புஷ் பண்ணி பார்ப்பாராம். அது 1 இன்ச்சு கூட நகரலையா, அவ்வளோ பெரிய பாறாங்கல் அந்த பிரச்சனை. சில மாசங்களுக்கு பின்பு ஆண்டவரை பார்த்து சோர்ந்து போயிட்டு, அண்ணா ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் முயற்சி செய்கிறேன், இவ்வளோ நாள் நான் புஷ் பண்ணுறேன், தள்ளுறேன், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையா ஆண்டவரே, 1 இன்ச்சு கூட ஒரு முன்னேற்றம் இல்லையா ஆண்டவரே, கொஞ்சம் கூட இந்த பிரச்சனை நகரலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் புலம்புனாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உன் கையை பாரு, இத்தனை மாசம் புஷ் பண்ணி தள்ளி உன் கை எவ்வளோ பலன் கொண்டிருக்கு பாரு, எப்படி உன் ஆம்ஸை பாரு, உன்னுடைய எப்படி நோஞ்சா மாதிரி இருந்த ஃபஸ்ட்டு தள்ளும் போது, ஆனால் இப்போ உன் கையை பாரு, நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி உன் கையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பயிற்சி கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஒரு நாள் வரும், தூண்களை அசைக்கிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதனால யூ ஆர் நாட் வேஸ்டிங் டைம் இன் ப்ரேயர். சில பேர் ப்ரேயரில் என்னடா இவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்றுமே நகரலன்னு. நான் சொல்கிறேன், இல் பொருள் ஆகும். அது இருக்கிற இடமே இல்லாமல் அது ஒளிந்து போகும். வாழ்க்கையில் நீடித்து நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் நிற்கணும். ஸ்டாண்ட். 7-8 வருஷம் தாவீது பார்த்தீங்கன்னா அந்த பலன் என்ன பண்ணுச்சுன்னா அவனை தாக்கு பிடிக்க வச்சு. அதனால ஜோமா ஆண்டவரே, காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணுமா இல்லையா? சும்மா காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அவசரப்படாமல் காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தந்திருக்கிறார். காத்திருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த 8ஆம் மாசத்துல 8th month கர்த்தர் ஒரு புது காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார்.
தாவீது சொன்ன மாதிரி நீங்களும் உணர்ந்து சொல்லுவீங்க. ஆமென். 18 எல்லாரும் சேர்ந்து 18, 33 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி என்னுடைய உயரங்களில் என்னை நிறுத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசித்துங்க. வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். பைபிள் இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எலியா. சிங்கிள் மேனா, ஒரே மனுஷனா. பார்த்தீங்கன்னா எத்தனை கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 900, மோர் தேன் 900, 90க்கு 900 தமிழ் என்ன 900, 900 சம்திங் மேல இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் எதிர்த்து ஒரே மனுஷனாய் மலையில நின்று கொண்டு சவால் எடுக்கிறான். அங்க ராஜாட்ட சொல்லுறான், நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிவிடு ராஜாட்ட அப்படின்னு சொல்லி ஆளை விட்டு அனுப்புறான். ஏன்னா அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எசபேல் என்ன பண்ணி கொண்டிருந்தாள், கொன்று கொண்டிருந்தால். அந்த டைம்ல இவர் சொல்றாரு, ஆளை விட்டு அனுப்பி நான் இங்கதான் இருக்கிறேன் ராஜாட்ட சொல்லுன்றார். எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான் குகைக்குள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும். அப்பனா அவ்வளோ தைரியசாலி, அவ்வளோ பலசாலி, எல்லா தீர்க்கதரிசிகளோட சவால் எடுக்கிறவன். பார்த்தீங்கன்னா சந்தேகமே இல்லாமல் தேவனிடத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன். 3 முறை அந்த அந்த பலிபீடத்தில் தண்ணியை ஊற்ற சொல்றான். யோசித்து பாருங்க, அது நெருப்பு பிடிக்குமா தண்ணி விறகுல? 3. ஏன்னா அவனுக்கு தேவன் மேல் அவ்வளோ ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அப்படி இருந்தவன், அவ்வளோ பலன் இருந்தவன். நான் ஏன் பேலன்ஸ் சில டைம் குன்றி போகிறது என்பதற்காக நான் சில காரியங்கள், லீக்கேஜ், வேர் வி லூஸ் அவர் ஸ்ட்ரென்த், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி இழக்கிறோம் என்பதை ஒரு 2 காரியங்களை நான் சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டவர் நடத்துறாரு நான் பேச விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மக்களுடைய வார்த்தைகள், மக்களுடைய threatening words, threatening பயமுறுத்துகிற வார்த்தைகள், அச்சுறுத்துகிற வார்த்தைகள், இல்லாட்டி உங்களை கலங்க பண்ணுகிற வார்த்தைகள், சோர்வடைய பண்ணுகிற வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள். இவன் பாருங்க, அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு தேவ மனுஷன், ஒரே ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது தெரியுமா? நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன்கிட்ட இருக்காது. ஒரு வார்த்தை, ஒரு சகோதரியுடைய ஒரே ஒரு வார்த்தை. போய் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி மாதிரி போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. சூறை செடி கீழே போய் உட்கார்ந்துட்டு, சிங்கம் மாதிரி இருந்தவன் ஆட்டுக்குட்டி மாதிரி போய். அதான் நான் சொல்றேங்க, தாவீது ஆண்டரா தான் ட்ரெயின் பண்ணார். அந்த 8 இயர்ஸ்ல அவன் மனசோர்வு அடையாதபடிக்கு அவனை மனதில் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவனவனை வச்சுதான் திட்ட வச்சாரு இல்ல, எவனை தான் பின்வாங்க வைக்கணுமோ அவனை பின்வாங்க வச்சார். ரிஜெக்ஷன். அதனால ஏன் கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புறார். சில பேருக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்கள வச்சு உங்களை என்ன பண்ணுவார், அவங்களுடைய வேலையே உங்களை ஒரு வார்த்தை சொல்லி அப்செட் பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்தாலே அன்னைக்கு பேசினாலே நம்மளுக்கு என்னத்தையா நம்மளை அப்செட் பண்ணி நம்மளை கவுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னன்னா அவங்கள பார்த்த உடனே வேண்டாண்டான்னு போகக்கூடாது, வேணும்னே போகணும். ஏன்னா நம்ம பலப்படணும்ல, தொட்டான் சிவிங்கியா இருக்கக்கூடாதுல்ல. தொட்டான் சிவி சில பேர் பார்த்துருக்கீங்களா, கொடைக்கானல் போகும்போது தொட்டா சில பேர் அப்படிதான். எனக்கு பிரைஸ் லார்டே சொல்லாமல் போயிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான். அவங்க 1000 கவலையில் எதையோ நினச்சிட்டு போய் பிரைஸ் லார்ட் சொல்ல. சில பேர் அவ்வளோ சென்சிட்டிவ். இந்த இப்படி தேவ பிரசன்னத்துக்கு தான் நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். நீங்கள் மக்கள் தான் இப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து டெய்லி
அவங்க சில கண்ணீர் வடிச்சிருவாங்க. யாரையாச்சும் நினச்சி அவங்க சொன்னதை நினச்சி கண்ணீர் வடிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், இல்லை உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக தான் சில ஆண்டவர் அனுமதிக்கிறார். இமோஷனலாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெகேமியா தான் என்ன கேவலப்படுத்துகிறாங்க. இறங்கி வந்தானா, தன்னை நியாயப்படுத்தினானா பாருங்க, he was strong. ஏன்னா நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேர் உங்களை ஏசுவாங்க, 1000 காரியங்களை சொல்லி உங்களை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை கண்டுக்காம சரி கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். தாவீது சொன்ன மாதிரி கர்த்தர் அவனை அனுமதிச்சிருக்கிறார், விட்டுருவான். ஒருத்தன் சொல்கிறான் செத்த நாய் அவனை போட்டு கொன்றுவோன்றான். ஆனால் அவன் சொல்கிறான் இல்லை தேவையில்லாத ரத்த பள்ளிகள் வேணாம். அவ்வளோ ஆண்டு அவனை பக்குவப்படுத்தி பாருங்க, இவனால் இப்போ ஏற்றுக்கவே முடியல. எலியாவனால் ஒரு அம்மா சொன்ன வார்த்தை என்ன பண்ண முடியல. அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பலன் என்ன ஆயிரும்? லீக் ஆயிரும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா என்ன? ஆண்டவரா சொன்னார்? நிறைய பேர் மற்றவங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் நிலை நிற்கும் உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தைகள், டிஸ்கரேஜிங் வேர்டு, த்ரெட்டனிங் வேர்டு, நெகட்டிவ் வேர்ட்ஸ், இதெல்லாம் உங்க பலனை என்ன பண்ணும்? அப்படியே சக் பண்ணிடும், அப்படியே ட்ரெயின் பண்ணும். ட்ரெயின் பண்ணுறதுனா என்ன தெரியுமா? பார்த்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷனில் தண்ணியை நிரப்பிட்டு அது மூடி, அது ஒரு மூடி மாதிரி வச்சுட்டு இருந்த தண்ணி என்ன இருக்கும்? அப்படியே தேங்கி நிற்கும். அந்த மூடி எடுத்துட்டிங்கன்னா சர்ன்னு எல்லா தண்ணி என்ன ஆயிரும்? ட்ரெயின் ஆயிரும் சொல்லுவாங்க. அதுபோல தான் சில ஓட்டைகள். இந்த சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா அது உங்களை என்னத்தை பண்ணிடும்? உங்கள் வல்லமை அப்படியே பிடிச்சி உறிஞ்சி எடுத்துரும். அதனால தான் ஆண்டவர் பல விதத்தில் நம்மளை என்ன பண்ணுறார்? உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? யோசேப்பை உருவாக்குனார். அப்படிதான் பைபிளை சொல்லுவோம். அவனை வில் வீரர்கள் மனவடை அந்த மைண்டை தான் அட்டாக் பண்ணாங்க. அதை வாசிங்களேன் யோசேப்பை குறித்து. அவன் கனிதருகிற ஒரு செடி. வில் வீரர்கள் அவனை பார்த்தீங்கன்னா அவனை மெயினாக டார்கெட் பண்ணது என்ன தெரியுமா? அவன் மைண்டை தான். வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை பாருங்க, வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், அவன் பெலன் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, ஸ்ட்ரென்த்தாவே மாறிட்டாங்க. கண்மலைன்னு என்னது? அசைக்கவே முடியாது. பாருங்க, டெவில் சாத்தானுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மைண்ட். பாருங்க, மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அதனால சொல்றேன், சில பேர் உங்க மனசை தான் தாக்குவாங்க. உங்களை அழுக வைக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். எதை சொன்னா உங்க இருதயம் உடையும் அவங்களுக்கு? யாரை சொன்னா? சில பேர் சொல்லுவாங்க, என்னைய வேணா சொல்லுங்க, என் பிள்ளைய பத்தி இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா உங்களை உடைக்கணும்னா எதை சொன்னா உடையும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பிள்ளைகளை வச்சு சொல்லுவாங்க. அதனால கர்த்தர் உங்களை பலப்பட அந்த டைம்ல நீங்க அதை பலனா எடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஐ டேக் இட். ஓகே, என்னுடைய வில் உறுதியாய் நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இனிமேல் மற்றவங்க வார்த்தைகள் லைட்டாக பேசினா கூட தாங்க முடியல. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரட்டும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்பெஷலி ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை அந்த விஷயத்தில், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ். லைட்டாக ஆண்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறார், உங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னாங்க? என் மனைவியும் சொல்லிட்டு இருந்தாங்க, கர்த்தர் என்னை சில பேரை வச்சு என்ன பண்ணுறாரு, என்னை ஸ்ட்ராங் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தானே? மேபி எண்டில் சொல்லுவாங்க, அது என்னன்னு சொல்லுவாங்க. சில பேர் கர்த்தர் அனுமதிக்கிறார், என்ன உங்களை ரஃப் ஆக்குறதுக்கு, உங்களை டஃப் ஆக்குறதுக்கு. அப்படியே தொட்டாஞ்சிங்க உங்களை ரஃப் அண்ட் டஃப்பாக. அப்படின்னா ரஃப் அண்ட் டஃப்னா என்னது, அந்த இல்லை. உங்களை ஒரு ஆர்மினா, ஒரு ஆர்மி மனுஷனை எப்படி உருவாக்குவாங்களோ ஆவி, அதே போல நம்மளும் போர்ச்சேவர்களாக இருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடணும். போராட்டமே வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த போராட்டங்கள் தான் உங்களை உருவாக்குகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு அவன் லைஃப்பில் மக்களுடைய வார்த்தை அவனை சோர்வடைய பண்ணுச்சு. he was so sensitive. அடுத்தது அதுலேருந்து எப்படி வெளியே வந்தான், அது ரொம்ப முக்கியம். அவனை பலப்படுத்தின தெரியுமா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் படுத்து கிடக்கும் பொழுது, அவன் டைம் இல்லை, தேவதூதன் கொண்டு வந்து என் அப்பத்தையும் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது, தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு தரையில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. முழிச்சு பார்க்கறான், பார்த்தா என்ன இருக்கு, அப்பம் தண்ணீர். சாப்பிட்டுட்டு அப்பத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ற ஐயா, திருப்பி படுத்துட்டாரு. ஆனா ரெண்டாவது முறையும் அவன் தட்டி எழுப்பி பாருப்பா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது முறை அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு 40 நாள் இரவும் அந்த போஜனத்தின் பலத்தின். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது என்ன தெரியுமா, அப்பம் என்பது வேத வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது. தண்ணீர் என்பது ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின்படி நான் சொல்றேன், இந்த வார்த்தையும் ஆண்டோடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம பலன் அற்று போயிடுவோம். அந்த வார்த்தையும் அந்த தண்ணீரும் அவன் 40 நாள் யோசித்து பாருங்க, 40 days நான் ஸ்டாப், காலையிலையும் மாலையிலையும் நடக்க வச்சு ஒரு இடத்துல ரெஸ்டே எடுக்கலைங்க. இது புரியவே மாட்டேதுல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தில் சொல்றாங்க 40 நாள் தண்ணி, எத்தனை நாள் சாரி, தண்ணி சாப்பாடு இல்லாமல் 40 நாள் இருந்துடலாம். தண்ணி இல்லாமல் 3 நாள் தானே. ஒரு மனுஷன் தண்ணி இல்லாமல் 3 நாள் கூட வாழ முடியாது. பட் இங்கே பார்த்தா ஒரு மனுஷன் தண்ணி இல்லை, அப்பமும் இல்லை, ஆனால் 40 நாள் ஸ்ட்ரென்த்து. அது எதில் கிடைச்சது தெரியுமா? அதை பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலு மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் சொல்கிறேன், இந்த வேர்டு இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. வேர்டு வந்துருச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்துடும். அண்ணாளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஓ நல்றா. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை வந்துச்சு, மகளே கர்த்தர் உன் ஜெபத்துக்கு விண்ணத்தின்படி அருள்வார்னு வார்த்தை தேவ மனுஷன்ட்ட வந்தவுடனே அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்ன பண்றா, நேரா போய் என்ன பண்றா, சாப்பிட்றா. சாப்பிட்டனால ஸ்ட்ரென்த் வந்துச்சா, வார்த்தையினால அவளுக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சா? நான் ஒன்று சொல்றேன், சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்க. ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சாப்பாடே இறங்காதுல்ல. சோறு இறங்க மாட்டேது, பட்டு அவ்வளோ சோர்வாக இருக்குது பாஸ்டர். சோர்வு வந்துச்சுன்னா என்ன வர மாதிரி இறங்க மாட்டேது.
சோறு இறங்க மாட்டேது. ஆனால் நான் சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு பலன் வேணும். பலன் இல்லைன்னா உங்களால் சாப்பிடக்கூட முடியாது. பிரியாணியை கொண்டு வச்சாலும் உங்களுக்கு அதை பார்த்தா, ஏன்னா அவ்வளோ வேதனை உங்கள் வாழ்க்கையில், அவ்வளோ கஷ்டம்னா உங்களுக்கு பிடிச்சதை வச்சா கூட உங்களால் சாப்பிட முடியாது. தாவீது லைஃப்லையும் பாருங்க, மகன் செத்து போயிட்டான், 7 நாள் ஃபாஸ்டிங். ஆனால் 7வது நாளில் அவனுக்கு ஒரு புது பலன், ஒரு நம்பிக்கையோட சாப்பிட்றான், போஜனம் பண்ணான். சாப்பிட்றதுக்கு ஒரு பலன் வேணும். எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் நான் சொல்கிறேங்க, இது 2 மட்டும் நம்ம லைஃப்பில் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல், தேவ வார்த்தை உண்ணுதல், அது நம் வாழ்க்கையில் அனுதினமும் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம பலனோடு ஓட முடியும். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை, அந்த வார்த்தை வந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துருவோம். நாளைக்கு ஒரு வார்த்தை, டெய்லி. நேற்று தோசை இன்னைக்கு சாப்பிட்றீங்க, நேற்று தோசை என்ன பண்ணிடுறீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லாட்டி குப்பையில் போட்டுருவீங்க, எல்லாத்தையும் பழையத்தை போட்டுருவீங்க. டெய்லி ஆண்டவர் தர விரும்புகிறார். அந்த வார்த்தையை வச்சு வாழுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் பலன். ஆமென். நம்ம டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த 7 நாள் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜோமணி டெய்லி ஒரு 10-15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. அந்நியன் உங்களை விட்டு போகிறத பார்ப்பீங்க. எதை விட ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இனிமேல் தேவையில்லாத அந்நியன் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி வர முடியாது. உங்களை திருப்பி பழைய வாழ்க்கைக்கு உங்களை இழுத்துட்டு போகிற அந்த பார்வான் வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால் 2 காரியங்கள் இங்கே அவனை பலப்படுத்தினதை பார்க்குறோம். ஒன்று வார்த்தை, வசனம், இன்னொன்று பரிசுத்த ஆவி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், எருசலேமில் அவசரப்படாமல் பிதாவானவர் வாக்கு பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டும் ஸ்ட்ரென்த்தும் ஒன்று. ஹோலி ஸ்பிரிட்டும் இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அவர் பேரே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் துணையாளர். ஹீஸ் அ ஸ்ட்ரென்தனர். அவர் பலப்படுத்துகிறவர். எங்கள் மாமா ஒரு முறை, எங்கள் மாமா கொஞ்சம் பலவீனம். அவர் கை கால் தான் ரொம்ப, கை தான் அப்படி நடுங்கும். அவர் ஊழியக்காரர். ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் பொழுது அவருக்கு பயங்கர தண்ணி தாகம். பாட்டில் இருந்துச்சு, ஆனால் பாட்டில் திறக்கிறதுக்கு பலன் இல்லை அவருக்கு. அங்கே பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் யாருமே இல்லையா. அப்போ அந்த பாட்டிலில் வச்சுட்டு, ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரே எனக்கு பாட்டில் திறக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு தன்னை திறந்து பார்த்தா பாட்டில் கேப் திறந்து வச்சுருக்கான். அவர் சொன்னார், யார் திறந்து வச்சா? அதனால் நீ உண்மையாக அவரை நீங்கள் சார்ந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு பலனே உங்கள் வாழ்க்கையில் ஆமென் விளங்கும். அதில் நான் அடிக்கடி விசுவாசிகள்கிட்ட நான் சொல்லுவது உண்டு, பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி, என் பலன் எல்லாம் நீர்தானையா அப்படி சொல்லுங்க. என் பலன் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய வெக்காபுலரியை மாற்றினாலே, ஜபத்தை மாற்றினாலே நம்ம வாழ்க்கையில் பாதி டென்ஷன் மாறிடுது. சில டைம் ஜபத்திலே டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுது இல்லை? ஜபத்தில் போய் சில பேர் சொல்லுவாங்க, நான் செவத்துக்கு போயிருக்கிறேன். செவத்துக்கு? அது என்ன செவத்துக்கு? ஜபத்துக்கு தான் சில பேருக்கு செவத்துக்குன்னு வரும். நீங்கள் செவத்துக்கு போகிறீங்களோ ஜபத்துக்கு போகிறீங்களோ, ஆமாம், அது ஒரு ரிலாக்ஸிங் பிளேஸாக இருக்கணும். அதில் போயிட்டு வெளியே வரும்போது டென்ஷன் இல்லாமல் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்றை குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு புது பலனோடு திரும்பி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? தாவீதை போல ஒரு புது பலனில் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ உங்களை ட்ரெயின் பண்ணுகிற காரியம்
நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் மக்களுடைய வார்த்தைகள். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் இப்போ ஜஸ்ட் நவ்? பயப்படுற நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், டைம் இருக்குது, முடிச்சிடலாம். ஒரே ஒரு காரியத்தை இன்னொன்று கடைசியாக நான் சொல்கிறேன். உங்கள் பலத்தை இழக்க செய்கிற காரியம் இன்னொன்று என்னென்னா, சமாதான குறைச்சல், இல்லாட்டி புலம்பல், இல்லாட்டி சந்தோஷம் இல்லாத ஒரு அனுபவம், ஒரு கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சேட்னஸ், சோர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது என்ன பண்ணிடும்னா உங்கள் பலத்தை என்ன பண்ணிடும்? ட்ரெயின் பண்ணிடும். இப்போ பாருங்க, அவ்வளோ சோர்ந்து போய் என்ன, எப்படி சோர்ந்து போயிட, என் ஜீவன் என்ன பண்ணுங்க. இதுதான் கிளைமேக்ஸ்ங்க. யாராச்சும் இப்படி சொன்னாங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அர்த்தம். ரொம்ப சோர்வில் போகிறவங்க தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. அவ்வளோ அவன் வாழ்க்கையில் சோர்வுக்கு இடம் கொடுத்து, சோதனை வரும் ஆனால் சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோ இடம் கொடுத்து அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து அப்படியே ட்ரெயின் ஆயிடுச்சு. அவ்வளோ மைட்டி வாரியர், அவ்வளோ வல்லமையுள்ள தேவ மனுஷன், ஆனால் அந்த சோர்வு, அந்த கவலை அவனை அப்படியே அந்த வல்லமையை உரிந்தெடுத்து விட்டது. பைபிளில் நிறைய ஆதாரங்கள் சொல்ல முடியும். நெகேமியா காலத்தில் கூட எல்லாம் ஓன்னு அழுறாங்க, நல்ல அழுகதான், மனம் திரும்புதலின் அழுகதான். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டவுடனே ஐயோ நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னு அழுறாங்க. ஆனால் நெகேமியா சொல்லிட்டான், இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பலன் என்ன ஆயிரும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்மளுடைய பலன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பலன் என்ன ஆயிரும்? குன்றி போயிடும். அதனால் இட்ஸ் ஓகே, கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாரு, கம் ஆன் ரைஸ் அப். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் நான் தயவுசெய்து நான் சொல்கிறேங்க இன்றைக்கி ஒரே காரியத்தை, உங்கள் எதை விடுறீங்களோ இல்லையோ உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் விட்டுறாதீங்க. டோன்ட் லெட் எனிமி ஸ்டீல் யுவர் ஜாய். சத்ரு உங்களுடைய ஜாயை, உங்களுடைய சந்தோஷத்தை திருட விட்டுறாதீங்க, அனுமதிக்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை மட்டும் இழக்க விட்டுறாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சாத்தான் தெரிஞ்சிருச்சுன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத கெடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சந்தோஷமே உங்கள் பிள்ளை தான் உங்கள் சந்தோஷம்னா உங்கள் பிள்ளையை வச்சே அழ வைப்பான். நான் ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்னேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவருக்கு என்ன சந்தோஷம்னா காரை தொடச்சி அழகுபடுத்தி கார் அழகாக வைக்கிறது தான் அவர் சந்தோஷம். காரில் அவருக்கு சந்தோஷம். அவன் சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான் அவர் சந்தோஷம் எதில் இருக்கு? கார். அவர் கார் மட்டும் சாக்கடையில் போய் விழும். என் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க யாருன்னு நினச்சி. அவர் ஃபோன் பண்ணுவார் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் என்கிட்ட புலம்புவார். என் ஒய்ஃப் ஆரம்பிச்சிட்டார். அவர் காலையில் சாயங்காலம் அவருக்கு மீட்டிங் இருக்கும், அதை பிடிச்சி தியானம் பண்ணாமல் என் கார் இப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் திருப்பி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பக்கத்தில் பெயிண்ட் அடிக்கிறவன் என் காரில் பெயிண்ட் அடிச்சு விட்டான், வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போல பக்கத்து பெயிண்ட் எங்கள் மேலே தான் விழுந்துருச்சு காரில். நான் நினச்சேன் என் காரில் ஒன்றுமே நடக்க மாட்டேது. ஆனால் சத்துருக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜாய், உங்கள் சந்தோஷம் எதை சார்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதையே வச்சு 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 உங்களை முகம் வாட வைப்பான். ஏன்னா தெரியும், நீ உனக்கு அந்த சந்தோஷத்தை போயிடுச்சுன்னா உன் பலனும். பைபிளில் பார்க்குறோம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதும் அவன் கூட இருந்தவர்களும் பலன் இல்லாமல், அது ரொம்ப அழகாக போட்டிருக்கும், பலன் இல்லாமல் போகும் வரைக்கும். அப்பனா அழுதா என்ன ஆகுது? அழுக 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 பலன் குறைஞ்சிட்டே போகுது. அட் ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மேல பலனே இல்லாத அளவுக்கு அழுதார்கள். அதே நான் சொல்றேன், அழுது அழுது இவ்வளோ 0ல போச்சுன்னா சிரிச்சு சிரிச்சு 100ல போக வைக்க முடியுமா?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து இனிமேல் சிரிக்க போகிறோம். அழுது அழுது மைனஸில் போய் பலனே இல்லாமல் இப்போ சிரிச்சு சிரிச்சு 100ல் போய் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. திருப்பிய தாவீது அதான் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு கர்த்தருக்குள் தன்னை பலப்படுது. எல்லாம் அழுது பலன் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் மட்டும் என்ன ஆயிட்டான்? கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணா? எலியா மாதிரி என்ன பண்ணியிருப்பான்? அப்பத்தை சாப்பிட்ருப்பான், தண்ணிய குடிச்சிருப்பான். அது பிரசன்னம் வசனம். பக்கத்தில் பார்த்தது 2 தான், வசனம் இந்த பிரசன்னம். வசனம் இல்லை வசனம் இல்லை. ஆனால் இவங்க பலனற்று பலனே இல்லாமல் போனாங்க. நான் கேட்குறேன், ஆனால் இவன் பலன் பட்டுக்கிட்டு இருக்கிறான். பலன் பட்டுட்டு இருக்கோன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கல் எடுத்துட்டு இவனை என்ன பண்ணணுமா? கொல்ல பார்க்குறாங்க. இங்கே பாரு, உங்களுக்கு பலனே இல்லை. கல்லை தூக்குறதுக்கு மட்டும் எப்படி பலன் வருதோ தெரியல. மற்றவங்களை அடிக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு பலன் வருது இல்லை. மற்றவங்களை சாத்தணும்னா நம்மளுக்கு எங்கிருந்தா வருமோ பலன். ஆனால் இந்த மனுஷன் தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பின் தொடருவான்னு கேட்டு விசாரி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவலாக அவன் he was strengthened. ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு பின் தொடர்ந்து போய் சகலத்தையும் அவன் என்ன பண்ணி கொண்டான்? திருப்பி கொண்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னு கவலை இல்லை. அதை நான் விட்டுருங்க. இன்னையிலேருந்து சந்தோஷமாக இருந்து இன்னையிலேருந்து கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ள போகிறீங்க. விட்டதெல்லாம் திருப்பி பிடிக்க போகிறீங்க. அல்ல எல்லாத்தையும் திருப்பி சத்துரு வாரி கொண்டு போனதெல்லாம் திருப்பி ஆமென் அவன் கையிலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறீங்க. அதனால தான் சங்கீதத்தில் தாவீது அதை சொல்லுவான். சங்கீதம் பாங்க திருப்பி லெட்ஸ் கோ பேக் டு சாம்ஸ் 18. சாம்ஸ் 18 தான் சொல்லுவான். எத்தனை வசனம் நம்ம காலில் வாசித்தோம்ல? சாம்ஸ் 18 அந்த கீழ் பகுதியில் அவர் சொல்லுவார், சத்துருக்களை பின்தொடர்ந்து. எத்தனை வசனம் சிஸ்டர்? 37 வாசிங்க. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து, என் சத்துருக்களை நான் பின்தொடர்ந்தேன், அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்புவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால இந்த 8வது மாசத்துல ஆமென் உங்களை அவன் துரத்த போறது இல்லை, நீங்க அவனை துரத்த போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? அடிமைத்தனம் உங்களை துரத்த போறது இல்லை, நீங்க அவனை துரத்த போறீங்க. ஆமேன். நீங்கள் பின்வாங்க போறது இல்லை, யோர்தான் பின்வாங்கி போகுது. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், அந்த ஜாயை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஜாய் போச்சுன்னா அப்படியே அதோடு சேர்ந்து என்ன போகுது? உங்கள் ஸ்ட்ரென்த்தும் போகுது. ஆமென். அதனால தான் அபகுக் சொல்கிறாரு. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அபகுக் என்ன சொல்கிறது? நான் ஜாயை மட்டும் நான் இழக்க மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்? என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்குது. நான் ஜாய். அபகுக் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அவன் எதிர்பார்த்தது நடக்கலை, ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கல, ஒரு முன்னேற்றமும் இல்லை. எல்லாம் தோல்வி மேலே தோல்வி, வெற்றிடத்தின் மேல் வெற்றிடம், ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நில், ஜீரோ. நான் சில பேர் பார்த்துருக்குறேன், உண்மையை பார்த்துக்கிறேன். சில பேருக்கு ஃபஸ்ட்டு மந்த்து முதல் வாரத்தில் எல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பர்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும்? காசு இருக்கும். ஆனால் 4வது வாரத்தில் பாருங்கள் சில பேர், ஏன்னா பர்ஸில் என்ன இல்லை? காசு இல்லை. சில பேருக்கு பர்ஸில் காசு இல்லாட்டியே ஜாய் போயிடுது. காசு இல்லைன்னு கலக்கி நிறைய காசு காடால் உழுது. பரவாயில்ல, ஸ்தோத்திரம், தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமே. நான் பர்ஸை உதறின மாதிரி நீங்களும் அந்த உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க? உதறி. பர்ஸில் காசு இருந்தால் தான் ஜாயாக இருந்தாலும், காசு இல்லாட்டியும் ஜாயாக இருக்க கற்றுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அபகுக் அதான் சொன்னார், நான் அந்த ஜாயை மட்டும் நான் விட்டுற மாட்டேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜாய் தான் எனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. என்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்குது? எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்து கொடுக்குது? மான்கள் கால்களை தருது.
அதனால இந்த ஜாயை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, மலை ஏற முடியாது, மேட்டில் என்னால் ஏற முடியாது, உயரத்தில் என்னால் ஏற முடியாது. அதனால இந்த டைமில் என்னை ஏற முடியாட்டியும் என்னால் முன்னேற்றம் இல்லாட்டியும் இந்த டைம் ஸ்ட்ரென்தனிங் டைம், என் காலை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற டைம், ஸ்ட்ரென்தன் பண்ண டைம். அவசரப்பட்டு ஏறினேன்னா ஏற முடியாமல் இறங்க முடியாமல் ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதனால ஸ்ட்ரென்தனிங் டைம்னால ஐ பி ஹாப்பி. அதில் கர்த்தர் இப்போ வச்சிருக்கிற இந்த சீசனில் ஹாப்பியாக இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த ஜாய் எனக்கு பலனை தந்து உயரமான, அதே தான் தாவீதுக்கும் நான் வாஸ்தவம். அவர் எனக்கு மான்கள் கால்களை தந்து. ஹல்லேலூயா. அதில் நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இந்த மாதத்தில் ஒரு நியூ ஸ்ட்ரென்த் வரப்போகுது. பிரைஸ்லின் அவன் கடைசியில் வந்து சில வார்த்தைகளை சொல்லி, ஆமாம், திஸ் மந்த் இந்த 8ஆம் மாதத்தில் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே, நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஒரு விஷயம், இந்த பாட்டை பாடும்போது எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நல்ல சிரித்த முகத்தோடு ஸ்மைலிங் ஃபேஸில் பாட போகிறீங்க. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள் பலன் எதில் வருது? உங்கள் சிரிப்பில் தான் இருக்குது. நான் கேட்குறேன், அன்னாலை கற்பம் தரிக்கும்படி பலன் செய்தது சிரிப்பா இல்லை அழுகையா? சிரிச்சுட்டே சொல்லுங்க. சிரிப்பு. அன்னைக்கு சாராளையும் ஆபிரகாமையும் ஆசீர்வாத, சாராளை கற்பந்தரிக்கும்படி பலன் கொடுத்தது என்னது? சிரிப்பு. அதனால பேரே சிரிப்புன்னு வச்சுட்டாங்க. ஈசாக்கு என்னதான் சிரிப்பு. 2 பேரும் சிரிச்சாங்க, ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ஆமென். அதனால சிரிச்சிங்கன்னா அப்படியே க்ளோரி டு க்ளோரி போவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் கஷ்டங்க, ப்ராக்டிக்கலாக கஷ்டம்தான். உங்கள் போகிற பிரச்சனை சும்மாவா? நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், இல்லை தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அந்த கஷ்டத்திலும் அபோகுக்கு மாதிரி, ஏன்னா உங்கள் நிலைமை மாறப்போதில்லை. உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குங்கல்லங்க. நீங்கள் ஹோப் இல்லாமையா நான் உங்களை சிரிக்க சொல்கிறேன்? ஹோப் இல்லையாம நான் உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன்? அவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்வாருங்க, நிச்சயமா செய்வாருங்க. ஆமென். களிப்புள்ள நீருற்றா மாறுங்க. துர்ச்சன பிரகாரம் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, இந்த மாசத்துல நல்லது உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. ஆண்டவரை கிதியோனை பார்த்து பைபிள் 2 பேர் ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லுவாங்க, நாங்க வீக்கு, எங்க சந்ததியே வீக்கு, எங்களுடைய கிளான்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? ட்ரைபு, பெஞ்சமின் கோத்திரம், எங்க கோத்திரம் வீக்கு அப்படின்னு சொன்ன 2 பேர் யாரு? ஒன்னு சவுலு, ஒன்னு கிதியோன். ஆண்டவர் கூப்பிடுமா வீக்கு, வீக்கஸ்ட்லயே நாங்க வீக்கஸ்ட், என்ன போயா? ஆனா அவனை வாரியர், பராக்கிரம சாலியே என்றார். உடனே ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றார், இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட போ. நம்ம நிறைய பேர் அந்த கொஞ்சம் பலன் இருக்குல்ல, அந்த பலத்தோடு நீங்க போங்க. ஆமென். கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் செய்வார். வெறும் 300 பேரை வச்சு கர்த்தர் காரியங்களை செஞ்சார். ஹல்லேலூயா. அதில் உங்கள் லைஃப்லேயும் ஆண்டவர் செய்வார். இந்த 8வது மாதத்தில் செய்வார். நான் அந்த 8வது மாதத்துக்காக நான் யோசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அந்த பாட்டை தான் ஞாபகப்படுத்தினார். அந்த பாட்டை மட்டும் பாடி ஆமென். திருப்பி worshipல பாடினோம்ல, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. அதில் முதல் சரணம் ஆமென். அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டி இயேசுவை பார், நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆமென். நிச்சயமா கரை சேருவீங்க. நிச்சயமா அந்த கரையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஐ பிலீவ் தட். சில பேர் ஆண்டவர் கை பிடிச்சு மேலே கொண்டு போறார். கை பிடிச்சு மேலே உங்களை கொண்டு வராரு. அல்லேலூயா. சில பேர் உங்களை இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருந்தீங்க. இப்போ கர்த்தர் கை பிடிச்சி தூக்கி விட்டனால சிலர் இப்படி பார்ப்பாங்க. அப்படி கர்த்தர் உங்களை உன்னதத்தில் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர், கண்மலை மேல் நிறுத்துகிறவர். அல்லேலூயா. பாடலாமா இந்த சரணத்தை மட்டும்? நீங்களே உங்களை பார்த்து உங்க ஆத்மா பார்த்து, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலைகடல் அமிழ்ந்து கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் இயேசுவை பார். நான் உணர்த்தப்படுறேன், சில பேர் ஆண்டவர் சில இடத்துல உங்களை வந்து நிப்பாட்டுறாரு, சில பொசிஷன்ல உங்களை வைக்கிறாரு. ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து, எதுக்கு ஆண்டவர், எனக்கு வேணாம் ஆண்டவர், இது வேணாம், இது எனக்கு ஏன் இதுக்கு கஷ்டமான ஒரு பொசிஷன்ல என்னை வைக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என்னை எந்த நிர்பந்தமான நிலையில் என்னை வைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்க. சில பேர் நினைக்கிறீங்க, சில என்னை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்படி யோசிக்க, God is punishing me. He is not punishing, He is strengthening you. உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் பனிஷ்மெண்ட்டு ஒரு சில இடத்துல போய் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி சில பேர் நினச்சிருக்கீங்க பனிஷ்மெண்ட்டில் தான் என்னை இப்படி விட்டுருக்கிறார். இல்லை, உங்களை பலப்படுத்துவதற்காக அந்த இடத்துல வச்சிருக்கிறார். தட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் ஏரியா. ஆமென். அதனால நீங்கள் இருக்கிற இடம் அது உங்களை உருவாக்குற இடம். ஆமென். உருக்குலைந்து போக மாட்டீங்க. when you come out, you will come out strong. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சில டைம் எல்லாத்தையும் பறிச்ச மாதிரி இருக்கும். பாருங்க, மோசேட்ட வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஆடு மேய்க்க விடுறாங்க. எப்படி இருக்கும்ல அவனுக்கு? அவ்வளோ பெரிய இளவரசன் ஆடு மேய்க்கிற. சில பேர் நீங்க பேக்ல போன மாதிரி இருக்கீங்க, ஃப்ரண்ட்ல இருந்த மாதிரி இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க? பின் அடைவுல எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களை அற்பமான ஒரு வேலையை கொடுத்த மாதிரி இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை திருப்பி ஹீரோவா மாற்றுவதற்காக, ஆமென், கர்த்தர் திருப்பி உங்களை உயர்த்துவதற்காக உலகத்தின் பலனெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைய வச்சுட்டு அவர் பலத்தினால உங்களை இடை கட்டி உங்க வழிகளை கர்த்தர் செவ்வையாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால கைகளை உயர்த்தி தேங்க்யூ சொல்லுங்க. நீ இப்ப இருக்கிற அந்த நிலைமைக்கு நன்றி சொல்லுங்க. புலம்பாதீங்க. தாவீது மாதிரி புலம்ப வேணாம். ஒரு டைம் வரும், நீங்க சொல்லுங்க தேங்க்யூ, இந்த சிச்சுவேஷனுக்காய் நன்றி, இந்த சிச்சுவேஷனுக்காய் நன்றி சொல்ற காலம் வரும். ஆமென். காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். ஆனா பைபிள் கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவாங்க. அதனால இந்த டைம்
வெயிட்டிங் டைம்ல நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வெயிட்டிங் டைம்ல நீங்க ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடுங்க. இந்த வெயிட்டிங் டைம்ல தான் நிறைய பாடல்கள் வரும். இந்த வெயிட்டிங் டைம்ல நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்க மூலமாய் கர்த்தர் தருவார். நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். அதனால கைகளை உயர்த்தி நீங்க வச்சிருக்கிற அந்த இடத்துல, ஆண்டவரே நான் மகிழ்ச்சியா இருப்பேன் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? Please don't point out the reasons. Point out your hands towards God. Say that you have kept me there. இந்த நிலைமையில நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா என்னையால கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா, கர்த்தருக்குள். அதனால நான் சொல்றேன், பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்னா நீங்களும் சில பேர் நினைக்கிறீங்க உங்க வீடு சிறைச்சாலை நினைக்கிறீங்க. என் வீடு சிறைச்சாலை மாதிரி இருக்கு பாஸ்டர், வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஆனா கர்த்தர் சொல்றார், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலும் சந்தோஷமா இருந்தார்கள். அவள் கதவுகள் தானாய் திறந்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்து கொண்டுதான் ஆமென் பவுலுக்கு அது தெரிஞ்சிருந்தான். அதனால சொல்றான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன் rejoice in the Lord. ஆமென். இந்த காலவெல்லாம் ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆமென், உன் பலன் குன்றி போகாமல் இருக்கிறதுக்கு நீ கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ச்சியா இரு. ஆமென். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்க, ஆண்டவரே இந்த நிலைமையில நான் சந்தோஷமா இருக்க பழகுவேன். அபகுக்கு மாதிரி சந்தோஷமா இருக்க பழகுவேன். ஆண்டவரே குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டு காரணங்களை சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டேன். இன் திஸ் கண்டிஷன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் சந்தோஷமா இருப்பேன். தாவீதை போல நானும் கர்த்தருக்குள்ள நான் என்னை பலப்படுத்திக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி அர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு பலன் உங்களுக்கு இறங்கும். இன்னைக்கு ஒரு பலன் உங்களை இறங்கி ஆமென் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கைகளை உயர்த்துங்க. பலனே சொல்லுங்க, என் பலனே கண்மலையேன்னு சொல்லுங்க. ஓ ரபா தரபா சக்கரா. கர்த்தர் தாக்கு பிடிக்க உதவி செய்வார். சில பேர் ரொம்ப நாள் சொல்லிட்டீங்க, எவ்வளவு நாள் தான் பாஸ்டர் இந்த நிலைமையில நான் இருக்கிறது, இந்த இடத்துல எவ்வளவு நாள்? கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆமென். தாவீதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார்ல, புயலை ஓய பண்ணினார்ல, அது போல உங்க வாழ்க்கையில ஓய பண்ணுவார், கரை சேர்ப்பார். ஆனா அது வரைக்கும் தாவீது அவசரப்படவே இல்லை. அவன் வாழ்க்கையில் அவசரப்படல. ஒரு முறை சத்ருவின் பிடரி அவன் கையில வந்த பொழுதும், சத்ருவுடைய கழுத்து அவன் கையில வந்த பொழுதும் அவன் சொன்னான், இல்ல நான் தேவ மனுஷன் மேல கையை போட மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஆமென். நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் என்னை நிறுத்துவார் என்று சொல்லி அவன் அவசரப்படாமல் காத்திருந்தானே. கர்த்தர் அவனை பலப்படுத்தி பயன்படுத்துற வரைக்கும், கர்த்தர் அவனை பயன்படுத்துற வரைக்கும் காத்திருந்தானே. ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் அவசரப்படாம நில்லுங்க, தாக்கு பிடிச்சு நில்லுங்க, அந்த இடத்துல நில்லுங்க. அவசரப்பட வலிக்குது வேதனையா இருக்குன்னு போயிடாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களை உருவாக்குற ஸ்தலமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் அதுதான் உங்களை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வரும்பொழுது, ஆமென், சிக்லாக்ல இருந்து நீங்க வரும்போது எப்ரோனுக்கு போவீங்க. எப்ரோனுக்கு நீங்க போவீங்க. சிக்லாக்கின் அனுபவங்கள் முடியும். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்குள்ள நீங்க பலப்படுத்தி கொண்டு நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அந்த சிக்லாக்கின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உங்களை எப்ரோனுக்கு கர்த்தர் போக பண்ணுவார். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்துவார். கைகளை தட்டி, God will place you, God will place you, God will plant you, God will prosper you. I tell you 3 P's in your life. 3 P நான் சொல்றேன். 3 P உங்களுக்கு, God will place you, God will prosper you, oh God will plant you. கர்த்தர் உங்களை வேறு உண்டும்படி செய்வார். ஆமென். ஒரு காலத்தில் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்குள் போய் கொண்டிருந்த தாவீது அலைச்சல்களை கர்த்தர் மாற்றினான் சொன்னது போல கைகளை தட்டி அலைச்சல்கள் மாறுகிறது. உங்க வாழ்க்கையில் அலைச்சல்கள் மாறுகிறது. ஆமென். அங்கு இங்கும் போன நாட்கள் முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்து நிறுத்துகிற காலம் வந்துவிட்டது. ஓ, உங்களை இழைக்க பண்ணதெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். Thank you Lord. கைகளை தட்டி ரபாபா லபதா ரபாதா லகதா ரபாதா ரிகதோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே,
எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், ரதத்துக்கு முன்பாக ஓடுகிற பலன், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பலன், நின்று சாதிக்கிற ஒரு பலன். ஓ ரத ரமஷேகர் அவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ளுங்க. receive that supernatural strength. ஓ ரித ரமஷேகர் மகோ இனிமே அழுது கொண்டிராய். you will cry no more, you will grumble no more. oh you have no pain hereafter. ஓ பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். உன் சமூகத்தில் இருக்கிற பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் பா. ஓ thank you Jesus, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்க விசுவாசத்தை பலப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து நாங்க ஓடுவோம். சொல்றவங்க கைகளை உயர்த்தி அர்ப்பணிச்சு நான் முடிக்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருந்தார். just a continuation of last week. போன வாரம் பாஸ்டருக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது நான் என்ன பேசினேன்னு. நான் அநேகருக்கு ஆண்டவர் மறுபடியும் சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் சொல்லி இருக்கிறாரு. இருக்கிற பலத்தோடு ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதுப்பிக்கிறார். God is strengthening you. 8வது மாசம் நியூ பிகினிங், அநேக புதிய காரியங்கள் அதை செய்ய புதிய பலனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். God is releasing a new strength. Receive it in the name of Jesus. ஓ ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த பலன், கர்த்தருக்குள்ள இருக்கிற பலன், நீங்க சொல்லுங்க, நான் அவருக்குள்ள களி கூறுவேன். இருதயம் அவருக்குள்ள இளைப்பாறும், அவருக்குள்ள இளைப்பாறும், அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். I will be glad in the Lord. அதே என்னுடைய பலன். I can do it, oh God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே நான் சேனைக்குள் பாவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். I will do it. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் அவங்களுக்கு முன்பாக செல்லட்டும். கோணலானவை செவையாகட்டும். இந்த வாரம் அவங்க எரிகோ பட்டணத்தை பிடிக்கிற ஒரு வாரமா இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு கையளவு மேகத்தை நாங்க பார்க்க போறோம். நீங்க கொடுத்த ப்ராமிஸ், கொடுத்த வாக்குத்தத்தத்துல ஒரு கையளவு மேகம், அதுக்கப்புறம் ஒரு பெருமழையால் ஒரு எரிச்சலின் சத்தம், ஒரு ஹெவி ரெயின், ஒரு லாப்டர் ரெயின் உண்டாக போகுது. எங்க சபையில, குடும்பத்துல, தேசத்துல உண்டாக போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மால் கூடாத காரியம் உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. கைகளை உயர்த்தி சொல்லி முடிக்க போறோம். உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்ல. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, இந்த 8ஆம் மாதத்துல எங்களால கூடாதது உம்மால கூட செய்யும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதனால இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் we are going to enjoy your presence. ஆண்டவரே, we are going to enjoy the peace. Lord, we are going to enjoy your prosperity, your provision, your protection. ஆண்டவர், இந்த 8ஆம் மாதத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் வருது. ஆண்டவர் 8ஆம் மாதத்தில் ஒரு ப்ராஸ்பரஸ்
லைஃப் வருது. அது நீங்கள் அதை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். we are going to possess the land. we are going to possess the land. நன்றி. சத்ரு இனிமேல் எங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உலகம் தர முடியாத சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்க. அது இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும், ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். உடைய திவ்ய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லு. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.